டாக்டர் இத பாருங்க, கோபியோட காலேஜ் புத்தகத்துல இந்த போட்டோ இருந்துச்சுங்க. ஒரு அழகான பொண்ணோட போட்டோ. லக்ஷ்மி, உன் பையன் தனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறாமா. அது கோபி வராம போல் இருக்கு. எதுக்கு நீங்க கொஞ்சம் கணிச்சு வைங்க. டாடி, இதான் என்னுடைய காலேஜ் மேட் மீனா. வணக்கம். வணக்கம்மா. டாடி, மீனா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. She is first in studies, first in music, first in dance and what not. I see. உங்க கல்லூரி அழகு போட்டியில கூட மீனாவுக்கு தான் முதல் பரிசுன்னு நினைக்கிறேன். Am I correct, கோபி? Exactly. You are 10% correct. ஓகே கோபி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியே புறப்பட்டு இருக்கிறேன். அப்புறமா பார்க்கலாம். ஓகே டாடி. வரேம்மா. டாடி. கோபி, எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னு சொன்னப்பா. ஒண்ணு இல்லன்னா ஏன் என்ன நிக்க வைக்கிறேன்? டாடி, இது வந்து இது பாரு கோபி, சொல்ல வேண்டியது சொன்னாதான் எனக்கு புரியும். டாடி, அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு ஏதோ பேசணுமா. அந்த பொண்ணு? எஸ். என்னம்மா மீனா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன கோபி, ஒண்ணு இல்லையாமே? அது டாடி பாவம். அவ பொண்ணு பாருங்க, அதனால சொல்றதுக்கு வைக்கப்படுறா. ஆமா, பொண்ணு இல்ல பாவம், அதான் வைக்கப்படுறா. நீ ஆண் பிள்ளையாச்சே, நீ சொல்லு. என்ன டாடி இது தெரிஞ்சுக்கிட்டே கலாட்டா பண்றீங்க நீங்க? நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், எங்களை கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றேன். அப்படித்தானே? எஸ் டாடி. காலேஜுக்கு படிக்க அனுப்பி வச்சா அப்படித்தான் ஜோடியா வந்து நிக்கிறதா? உனக்கு நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன். அவளைத்தான் நீ கட்டிக்கணும். டாடி கேள்றா, அவ இவ்வளவு விட நல்ல அழகு, நல்லா படிச்சவ, பெரிய இடத்து பொண்ணு. அவ போட்டோ கூட வச்சிருக்கிறேன், பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நோ, இவளை எனக்கு பிடிக்கல. ஏய் ஃபூ, இந்த போட்டோவை நல்லா பார்த்துட்டு பதில் சொல்லு. முடியாது. ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. இந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு சம்மதமா இல்லையா? இந்த போட்டோல இருக்கிற பெண்ணையே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். கோபி, நோ. கண்ணீரை காட்டி என் பிள்ளை மனசை மாத்த முயற்சிக்காதம்மா. இங்க பாரு, வேணும்னா நீயே இந்த படத்தை பார்த்துட்டு பதில் சொல்லு. இவன் உன்னை விட அழகா இருக்காளா இல்லையா? ஆடாடாடா பாருமா. அவசரப்படாதம்மா. லக்ஷ்மி, ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு சர்ச்சை பண்ணாதான் எனக்கு நிம்மதி. லக்ஷ்மி, வருங்கால மருமக வந்திருக்கிறா. இவ மருமகளா வரலாமா? மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆயாவே அப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ வெரி மச். இருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதம் கேட்க வேண்டாமா? டாடி, அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. மீனா எல்லாரையும் சமாளிச்சுவா. டாடி, சினிமாக்கு டைம் ஆச்சு, நாங்க வரேன் டாடி. பை பை. டாடா. பை பை. என்னமா அது? ஐயா, என் பிள்ளைக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை நீங்க லக்ஷ்மி, எதையுமே நான் செய்யலம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்க. அவ்வளவுதான்மா. அட அப்பா, என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? ஊர்ல அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டுக்க கூடாது? நான் லெட்டர் எழுதுறது இருக்கட்டும், இங்க இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை படிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லு. ஓஹோ, ரமேஷ் எழுதுனதா? புத்திசாலி எழுதிருந்தா வருத்தப்படலாம், பொறாமக்கார எழுதுனதுக்காக வருத்தப்பட்டா எப்படிப்பா? மீனா, ரமேஷ் நீ ரொம்ப தரக்குறவா பேசுற. அவன் உன்னுடைய வருங்கால புருஷன். அப்பா, மீனா, உன்னை ரமேஷுக்கு கட்டி கொடுக்கறதா தர்மராஜுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என் மனச நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். நிச்சயமா உன் மனசை நீ மாத்திதான். அதை விட உங்க வாக்குறுதியை நீங்க வாபஸ் வாங்கிக்கிறதா நடக்கக்கூடிய காரியம். நான் மனசு வச்சா நாளைக்கே உனக்கு ரமேஷுக்கும் கல்யாணத்தை முடிப்பேன். கட்டாய கல்யாணமா? ஆமா. அது இந்த ஜென்மத்தை நடக்காது. நான் கல்யாணம் பண்ணிட்டா கோபியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓஹோ, அப்படியோ? இவ்வளவுக்கும் காரணம் கோபியோ? 5000 ரூபாய் இருக்கு, பள்ளிக்கூடத்துக்காக வச்சுங்க. வராங்க. என்ன சிவராமன், எவ்வளவு வேணும்னு கேட்டீங்க? ஒரு 50,000 ரூபாய் ஆகும் டாக்டர். உங்களுக்கு நான் ஏற்கனவே செக் போட்டு வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு போங்க. இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். சார், அனாதை ஆசிரம வரவு செலவு கணக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேங்க. கொஞ்சம் வாங்க. இது என்ன உண்மையான செக் தானா? இது செல்லுமா? ரெண்டாலா பண்ற? அதுக்கு இல்லையா, ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அனாவசியமா கொடுக்கிறாரு. இப்படி நான் கூட கொடுக்கிறாரையா? ஒருவேளை அடிக்கிறாரா?
நீ என்ன இந்த ஊருக்கு புதுசா? இவர்தாயா கொடைவள்ளல் தியாகராஜன். தான தர்மத்துக்குன்னு இதுவரைக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கிறாரு. தர்மத்துக்கே 25 லட்சம் ரூபாயா? தர்மராஜ் கிட்ட இருக்கிற பூரா சொத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கூட இதுல பாதி கூட தேராதே. இந்தாங்க, இதை எடுத்துக்கிட்டு போய் முதல்ல அங்க குடிதண்ணீர் வசதிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. உங்களுக்கு என்ன குறை? ஒன்னா ரெண்டா பொண்ணை பத்தி வச்சிருக்கிற, அதுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வானுங்களா? எங்கிட்ட இப்ப உள்ளது இவ்வளவுதான். ஐயோ தெய்வமே, நான் நன்கொடைக்கு வரல, மாப்பிள்ளைக்காக வந்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளைக்கு? அதுக்கு யாரையாவது தரகரத்தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரையில என் மகளுக்கு நானே தாங்க தரேன். நீங்க ரொம்ப விளையாட்டா பேசுறீங்க. சம்பந்தி. சம்பந்தியா? ஆச்சரியமா இருக்குல்ல. கல்யாணங்கள்லாம் சொர்க்கத்துலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அது பழமொழி. இப்பெல்லாம் காலேஜ் காம்பவுண்ட்லயே நிச்சயிக்கப்படுதுங்க. இது புதுமொழிங்க. என் மக மீனா இருக்காளே, அவ இந்த வீட்டு விலாசத்தை கொடுத்து உங்களை பார்த்து சம்பந்தி அப்படின்னு கூப்பிட சொன்னா. நீங்க மீனாவுடைய அப்பாவா? ஆமாங்க. வாங்க. நானே உங்களை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நானே வந்துட்டேன். உங்க மகன் கோபிக்கும் நம்ம மகன் மீனாவுக்கும் எப்பங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உங்க மகளை விட நீங்க அவசரப்படுறீங்களே. எப்பவும் நல்ல காரியங்களை தள்ளியே போடக்கூடாதுங்க. அதுக்காக அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது படிப்பை பாதியில நடத்தலாமா? அதுவும் சரிங்க. அப்போ படிப்பு முடிஞ்சதும் முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் புறப்பட்டுக்கலாம். இருங்க, கோபி வந்துட்டு அவனையும் பார்த்துட்டு போகலாம். ஐயோ, நான் எதுக்கு இங்க பையனை பாக்குறது? என் மகன் மீனா தான் பார்த்து அவங்களுக்குள்ளவே முடிவெடுத்துட்டாங்களே. சரி, சாப்பிட்டுட்டு போகலாமே. மூச், கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பந்தி வீட்டுல கைய கூட நினைக்க கூடாதுங்க. வரட்டுங்களா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்க. இந்த குடும்பத்துல நமக்கு சம்பந்தம் வேண்டாங்க. ஏம்மா, என்ன விஷயம்? இப்ப வந்துட்டு போறது மீனாவுடைய அப்பா? இல்ல இல்ல, என் வாழ்க்கையில விஷத்தை கொட்டின நாகப்பாம்பு, நாகபூஷணம். பஞ்சாயத்துல உனக்கு எதிராக சதி செய்து சாட்சி சொன்ன அந்த நாகபூஷணமா? ஆமா டாக்டரையா, படக்கூடாத துன்பத்தை எல்லாம் பட்டு சுமக்க கூடாத பட்டத்தை எல்லாம் சுமத்து கடைசியிலே என் பிள்ளையுமா அந்த குடும்பத்துக்கு தார பார்த்து கொடுக்கணும். வேண்டாயா, வேண்டாம், இந்த கல்யாணமே வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் கோபி அந்த மீனாவை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க ஐயா. ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாது? அங்க என்ன பார்வை? என்ன பார்த்து பதில் சொல்லு. என் சொந்த விஷயத்தை தலையிடறதுக்கு நீ யார்? ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல சம்பளம் வாங்குற வேலைக்காரி என் கல்யாண விஷயத்தில் தலையிடுற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? கோபி, ஆயாவை ஏப்ப மிரட்டுறேன். அவ எதை சொன்னாலும் உன் நன்மைக்காக தாண்டா சொல்லுவா. எது என் நன்மை? நான் மனசார விரும்புற பெண்ண கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்றதா என் நன்மையா? அதை சொல்றதுக்கு இது யாரு? அன்னைக்கே இவகிட்ட அபிப்பிராயம் கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இன்னைக்கு என்ன வந்துருச்சு? காரணத்தை சொல்லுங்க. உலகத்துல எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. 14 காட்டுக்கு போக சொல்லி தசரதன் சொன்னதாக கைகேயி சொன்னதை கேட்டு ஸ்ரீராமன் காட்டுக்கு போயிட்டான். அவன் தகப்பன்கிட்ட வந்து ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கல. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்த நாடுறா இது. அதே ஸ்ரீராம இல்ல வளர்ச்சி சீதைக்கு மாலையிட்ட பிறந்தான் தசரதனுக்கே செய்தி தெரிஞ்சுதான். அப்படி ஒரு தப்ப உங்க மகன் செய்யலையே. கோபி, நீ ரொம்ப கோபமா இருக்கிற. இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். எப்ப பேசினாலும் என் முடிவு இதுதான். உங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் மீனாவை கல்யாணம் செய்துக்கிறதா நான் வாக்கு கொடுத்தேன். இப்ப ஏதோ காரணத்தை சொல்லி அது நடக்க கூடாதுன்னு சொன்னா அதை நான் கேட்க தயாரா. டாடி, சத்தியம், நீதி, நேர்மை இதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நீங்க தான் படிச்சு சொல்லிருக்கீங்க. உங்க மகன் உயிரியே விட்டாலும் விடுவாரே தவிர கொடுத்த வாக்க காப்பாத்தாம விடவே மாட்டேன். எனக்கு வேண்டாம்டா, என்ன வற்புறுத்தாதீங்க. இப்படித்தான் நீங்க பார்ட்டி நடத்த போறீங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், You're all right, டாக்டர். நான் கொண்டு பார்க்க. தேங்க்யூ. லட்சுமி, கோபி இன்னும் வரல? இன்னும் இல்லைங்க, இப்ப வந்துடும். நீங்க நிம்மதியா தூங்குங்க. ஹலோ ஹலோ, போன்ல கூட பேசுறாங்கப்பா. ஹலோ, இப்படி இருக்குதா இது? தண்ணி போட்டுட்டேன் நீ கூட. ஹலோ, டாக்டர் தியாகராஜன் வீட்ல இருந்து ஆயா பேசுறேன். ஆயா ஆயா, நான் கயா. ஆயா, நான் தான் முனிபா. தம்பி, கொஞ்சம் கோபியை கூப்பிடுறீங்களா? எல்லாம் பார்ட்டி நடக்குது, தண்ணி பார்ட்டி. அவன் குடிச்சுட்டு தலைகால் புரியாம கிடக்குறான். நான் ஒருத்தன் ஸ்டடி. என்னது, குடிக்கிறீங்களா? இந்த பச்சை இந்த ஜின்னுல
இப்படி லெமனோட ஊத்தி கோபி கொண்டு போய் கொடு. வேண்டாப்பா, கோபி கொடுக்காத, வேண்டாப்பா. அது சொல்லக்கூடாதாயா, தப்பு. எல்லாரும் குடிக்கணும். கூப்பிடுப்பா முதல்ல நீ. ஐயோ இது என்னடா பெரிய வம்பா போச்சு. தண்ணிய போட்டு விட்டு போன்ல கராட்டா. கோபி கோபி வரமாட்டேன், வரமாட்டானா அவன். ஆமா, நான் யார்கிட்ட பேசினேன் இவ்வளவு நேரம்? இங்கதான் பேசினேன். யாரும் இல்ல, காலி. அட்லீஸ்ட் ஒரு கம்பெனிக்காவது குமை. என்னப்பா இது? ஒருத்தனுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுத்தணும்னா எவ்வளவு கஷ்டம்பா. கோபி, நீ திருந்தவே மாட்டியா? இதெல்லாம் மதிச்சு வந்ததே தப்புடா. கோபி, டேய், ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, பெரியவங்க குடிச்சா அவங்க வாழ்க்கை மட்டும்தான் கெட்டு போகும். நம்ம போல மாணவர்கள் குடிச்சா இந்த நாட்டினுடைய எதிர்காலமே கெட்டு போகும். குட் நைட். என்னடா இவன் நம்மள போய் மாணவர்கள்ன்றான். கத்துக்கிறவங்க தான் மாணவர்கள், நாம தான் எல்லாம் கத்துக்கிட்டவன். இனிமே மத்தவனுக்கெல்லாம் நாம கத்து கொடுக்க வேண்டியதுதான். நாம வாத்தியார்கள். கோபி, என்ன உன் நெஞ்சில பக்தி, விசுவாசம், நன்றி எதுவுமே கிடையாதா? என்ன வளர்ற? ஏன் இவ்வளவு லேட்? பார்ட்டிக்கு போனியா? போனேன். குடிச்சியா? அனாவசியமான கேள்வி. அவசியம் இருந்துதான் கேட்கிறேன். உண்மையை சொல், அங்க நீ குடிச்சியா இல்லையா? அத கேட்கறதுக்கு நீ யார்? ஏன் இஷ்டப்படி நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏ, இப்ப கூட நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். என்ன இப்போ? குடிச்சியா? 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 நீயே ஒரு பொம்பளையா இல்லாம இருந்திருந்த, ச்சே, நானா குடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி துணிஞ்சு போய் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்காக என் பேர்ல இப்படி அபாண்டமா பழிய போட? கோபி, அன்றைக்கு என் கல்யாணத்துக்கு தடை போட்ட, இன்னைக்கு என்ன குடியாரன்னு சொல்றேன். எல்லாம் திட்டம் போட்டு தான் செய்யறேன். தம்பி, இனி உன்னை இங்க இருக்க விட்டா இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். என்ன டாடி கிட்ட இருந்து பிரிச்சிருவேன். போ வெளியே, வெளியே. மரியாதை வெளியே போ. கோபி, கோபி, ஆத்திரையும் மறந்து உன்னை கை நீட்டி அடிச்சுட்டு, அது என் தவறுதாப்பா. அதுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்லாதப்பா. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியும். இந்த வீட்டுல நீ இருந்தா என்னால நிம்மதியா வாழவே முடியாது. போ வெளியே. மாட்டேன். மரியாதை வெளியே போ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்.